Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qalu ma'irukum ma'akum in dzikrukum bal antum qawmun musrifun. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam la adla wa la atiyata wa la muhammada wa la sahaba. Qur'anil Allah subhanahu wa ta'ala அவருக்கு உரித்தாக்குமாறு சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படையான பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமில் பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்பமான சத்திய சஹாபாக்கள், தாவீன்கள், தபா தாவீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நபியார்கள், குறிப்பாக நாம் நம்மை சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்றென்றும் குர்ஆன் என்ற நிலவரமாகுக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் நாம் அல்லாஹ் அருளுகின்ற, அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் வரக்கத்தையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிக் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து என்ன வெளிவந்தது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. அது மருத்துவ ரீதியாக இருந்தாலும் அல்லது உடல் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உடனே நான் என்ன சொல்லிடுறேன்னா, என் நேரம் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, என்ன செய்ய, என்னுடைய நேரம் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். பொதுவாக யாருமே இப்படி முதல்ல சொல்லக்கூடாது. என் நேரம் அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய, எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்குது, நான் தொழில் தொடங்கின நேரம் அல்லது திருமணம் ஆகின்ற அந்த விஷயத்தை வச்சு திருமணம் செய்த அந்த நேரம் அப்படின்னு நேரத்தை திட்டக்கூடிய அல்லது நேரத்தின் மீது குறை சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறி வருவது அப்படின்றது வருத்தமான விஷயம். பொதுவாக அப்படின்னா சர்வசாதாரணமாக நேரத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸில் குத்ஸில ஆதமுடைய மகன் வந்து என்ன திட்டுறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மகன் எப்படி அல்லாஹ்வை திட்டுவான் அப்படின்னு சஹாபாக்கள் எப்படி வந்து அல்லாஹ்வை போய் நம்மளால திட்ட முடியும் அப்படிங்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்குறாங்க. என்னை வந்து நேரடியா ஆதமுடைய மகன் வந்து திட்டுறது கிடையாது, வலாக்கின் யசுப்பு தகர, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா காலத்தை குறை கூறுகின்றான், காலத்தை திட்டுகிறான். அதான் நாம சொல்ற மாதிரி, என் நேரம் இப்படி ஆயிடுச்சு, எனக்குன்னு இப்படி ஆகுது, என் காலம் இப்படி அப்படின்னு நாம் நம்முடைய காலத்தை குறை சொல்வதன் மூலம் அல்லாஹ்வை நோவினை செய்கிறோம் அப்படின்றத முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அடுத்து நம்ம முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம், ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில அதை வந்து அல்லாஹ்வினுடைய பலாபதர் சம்பந்தப்பட்ட விஷயமாக சிந்திக்காமல் ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகம் மாறி வருது. வருத்தத்திற்குரிய விஷயம், சில நோய்வாய்ப்படக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம ஊர்லேயுமே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில நோய்வாய்ப்படும் பொழுது அதற்கான மருத்துவ சிகிச்சையை தேடாமல், எனக்கு தலைவலியாக இருக்குது, எனக்கு யாரும் செஞ்சுட்டாங்களான்னு தெரியல, எனக்கு தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவாக வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு யாரும் எதுவும் செஞ்சுட்டாங்களான்னு தெரியல, அல்லது எனக்கு யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு சில தவறான நபர்களிடத்தில் இடைத்தரகர்கள் மூலம் சென்று மருத்துவத்திற்கு செலவழிக்க வேண்டிய பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு யாரோ எதுவும் செஞ்சிருக்கிறாங்க, அதனால நீங்க ஒரு ஒரு ஆயிரக்கணக்கில் இவ்வளவு பணத்தை தரணும் அல்லது லட்சக்கணக்கில் எவ்வளவு பணத்தை தரணும் என்று மருத்துவரின் சிகிச்சை மீது ஆர்வம் காட்டாத எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா,
அதுக்குன்னு இடைத்தரகர்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடைத்தரகர்கள் மூலம் போய் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நோய்க்கு உண்டான தீர்வாக மருத்துவரை நாடாமல் இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா, நம் ஊர்ல நம்ம மஹல்லாக்கள் எத்தனையோ நபர்கள் இந்த மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டத்துல வாழக்கூடிய ஒரு சமூகமாக, பல்லாயிரக்கணக்கான அளவில் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சமூகமாக நம் சமூகம் மாறி வருது என்று ஒரு பெரிய விஷயம். இப்போ எனக்கு யாராவது செஞ்சுட்டாங்க, என் நேரம் இப்படி, எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க, அதனால என் தொழிலில் நஷ்டம், எனக்கு தொடர்ந்து நோய் வந்துகிட்டு இருக்கு, அதனால எனக்கு யாரோ எதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க இறைவனுடைய கலாக்கதிரின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அப்படியே திசை திருப்பி இது போன்ற செயல்களில் நம்பிக்கை வைத்து பெருங்கொண்ட பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு தைரியமான சமூகமாக, வருத்தத்திற்குரிய விஷயமாக நம் சமுதாயம் மாறி வருது. எத்தனை ஆயிரம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், அதற்கென்று இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், நிறைய நபர்களை நம்ம சொந்தங்களே நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய கலாக்கதிரின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கொண்டு போய் அவங்களுடைய காலத்து மேலையும் அல்லது அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு செயல்களை அடிப்படையாக வைத்து இது நடந்ததுனால தான் எனக்கு என் வாழ்வில் பொருளாதார நஷ்டம் அல்லது எனக்கு நோய் அப்படின்னு கலாக்கதிரின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையில தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகம் மாறி வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து அதுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அவளா அதுவா வளா தீரக்க வளா ஆமத வளா சஃபர. ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த சஃபர் மாதம் அப்படின்றது ஒரு சகுனம் பார்க்கக்கூடிய மாதமாக, சஃபர் மாதத்தில் இன்னும் நம் சமுதாயத்தில் இருக்கிறாங்க. சஃபர் மாதத்தில் திருமணம் முடிக்கக்கூடாது, புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது, எந்த பயணம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான மூட நம்பிக்கை நம் சமுதாயத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மூட நம்பிக்கை இருந்துச்சு. அதை உடைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான செயல்கள், சகுனம் பார்ப்பது அல்லது இது நடந்ததுனால தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் சில செயல்கள் எல்லாம் நடக்கிறது என்பது என்கின்ற ஒரு மூட நம்பிக்கையை உடைக்கும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எதுவுமே இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சஃபர் மாதத்துல இருக்கிறோம். இன்னைக்கும் நிறைய குறிப்பாக நம் வீட்டு பெண்கள்கிட்ட இந்த மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது. நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க. சஃபர் மாதத்தில் இதை செய்யலாமா, சஃபர் மாதத்தில் இதை செய்யலாமா, சஃபர் மாதத்தில் இது செஞ்சால் இப்படி ஆகிடுமா என்று தவறான மூட நம்பிக்கைகள் நம் சமுதாயத்து பெண்கள்கிட்ட இந்த காலத்தையும் அதிகரித்து வருகின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு பெயர் போன மாதமாக இருந்த சஃபர் மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க அந்த சஃபர் மாதம் என்பது வெற்றிக்கான மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் வரலாறு நெடுகிலும் இந்த மாதத்தை வெற்றிக்கான மாதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் நாம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லா விதமான அறியாமையும் மிகைத்திருந்த காலத்துல ஒரு சஃபர் மாதத்தை ஒரு மூட நம்பிக்கைக்குரிய மாதமாக பார்த்த அந்த மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை முழுக்க வரலாறுகளில் வெற்றிக்கான மாதமாக மாற்றி அமைத்தார்கள் என்றால் அந்த சகுனம் பார்க்கிறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நோய்வாய்ப்படும் பொழுது அல்லது சில காரியங்கள் நடைபெறும் பொழுது எனக்கு யாரோ இதை செஞ்சுட்டாங்க, எனக்கு யாரோ இதை வச்சுட்டாங்க, அதனாலதான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு என்ன செய்யறோம்னா, நம் சமுதாயத்து மக்கள் ஓடோடி போய் இடைத்தரகர்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய தொகையை இழக்கக்கூடிய சமுதாயமாக நம் சமுதாயம் மாறி வருவது வருத்தத்திற்குரிய விஷயம். எல்லா நாளுமே விடியக்கூடிய காலை வேலை என்பது அல்லாஹ்வினுடைய பார்வையில அது நல்ல வேலைதான். யார் ஃபஜ்ர் தொழுது விட்டு அன்றைய நாளை துவக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாள் வரப்பிரசாதமான நாளாகவும், யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழாமல் ஒரு பாவமான காரியத்தோடு அந்த நாளை துவக்குகிறார்களோ அந்த நாள் அவர்களுக்கு சுமையாக மாறும் என்பதை இஸ்லாமிய சமூகத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம முதல்ல விளங்கிக்கணும். நம் சமுதாயத்துல இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவதே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் வெறும் ஹதீஸுகளாக, வெறும் வாசிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாக மட்டுமே நபியினுடைய ஹதீஸை பார்க்கக்கூடிய சமூகமாக நாம் மாறிக்கிட்டு இருக்கோம். மன் ஸல்ல ஸலாத்தல் ஃபஜ்ரி ஜமாஅத்தன், யாரு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ்,
அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் அப்படின்ற ஹதீஸ நாம சும்மா ஒரு வார்த்தையா ஒரு வாக்கியமா படிக்கக்கூடிய ஒரு தாளில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் வார்த்தைகளாகவே அந்த ஹதீஸை நாம் கடந்து சென்று விடுகின்றோம். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது. சில நேரங்களில் நம் பாவத்தின் காரணமாக நாம் சோதிக்கப்படுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஈமான் இஸ்லாமிய சமூகமா இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். ஏன்னா காலங்களை அல்லாஹ் தஆலா எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார். நம் உலகளாவிய அளவில் பார்க்கக்கூடிய நம் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்முடைய காரியத்தினுடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்படவில்லை. இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தமான பத்ர் யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். வெறும் 313 சஹாபாக்கள் ரமலானுடைய பிறை 17ஆம் நாள், அது ரமலானுடைய பிறை 17ஆம் நாளாக மட்டுமே இருந்தது பத்ர் யுத்தத்திற்கு முன்பு. கொஞ்சம் அந்த சூழலை யோசிப்பது பார்க்க வேண்டும். அந்த நாள் 313 சஹாபாக்கள் எதிரிகளை பார்த்தோம்னா பெருங்கொண்ட படை, எல்லா விதமான வெற்றிக்கான சூழலும் அவர்களுடைய கையில் இருக்கின்ற அந்த தருணத்துல இஸ்லாமியர்களாக இருந்த சஹாபாக்களுடைய கையில் இருந்த இறைவனுடைய நம்பிக்கையும் மன உறுதியும் திட்டமிடலும் அந்த 313 சஹாபாக்களை பெருங்கொண்ட கூட்டத்தினரை வெற்றி பெற செய்து அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் பத்ர் யுத்தத்தினுடைய அந்த நாளாக நம்மை நினைவு கூற வைக்கிறது என்று சொன்னால், உலகத்தினுடைய காரியங்களை வைத்து உலகத்தினுடைய காரியத்தை பார்த்தோன்னா பெருங்கொண்ட படம் அவங்க தான் வெற்றி பெற்று இருக்க வேண்டும். ஆனால் சஹாபாக்கள் அந்த நாளை வெற்றிக்கான நாளாக எப்படி மாற்றி அமைத்தார்கள்? சரியான திட்டமிடலும் இறைவனின் மீது உண்டான சரியான நம்பிக்கையும் மன உறுதியும் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கின்ற பொழுது, உலகத்தில் பார்க்கின்ற பொழுது வெற்றிக்கான சூழலாக எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த மூன்றும் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றிக்கான நாளாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலும் மன உறுதியும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையும் ஒரு நாளை அல்லது ஒரு காரியத்தை துவங்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அரபுகள் என்ன செய்வாங்க? அன்றைய கால அரபுகள் ஏதாச்சும் வியாபாரத்துக்கு போகணும்னா ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. ஏதாச்சும் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. அந்த பறவை வலதுபுறமா பறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அது பயணத்திற்கு ஏற்ற சகுனம். அதே அந்த இடதுபுறமா பறந்து போச்சுன்னு சொன்னா அந்த பயணத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பறவையை வைத்து தங்களுடைய அந்த காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய என்ன செஞ்சுச்சுன்னா ஆரம்ப கால அரபுகள்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி வியாபாரத்திற்கு அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயத்திற்கு வெளியூருக்கு பயணம் செய்கின்ற அந்த அரபுகள் தங்களுடைய வியாபாரத்துல லாபமும் அல்லது தங்கள் எடுத்த காரியத்துல வெற்றியும் கிடைத்தால் என்ன செய்வாங்களாம்? வீட்டினுடைய முன்வாசல் வழியா அரபுகள் வருவாங்களாம். ஏதாச்சும் ஒரு நஷ்டமோ அல்லது தான் சென்ற காரியத்தில் தோல்வியோ ஏற்பட்டு விட்டால் அரபுகள் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் அப்படியே சோதரேறி குதிச்சு பின்பக்கமாக வருவாங்களாம். இந்த பழக்கம் ஆரம்பத்தில் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை கண்டிக்கும் விதமாக வசனத்தை இறக்குறான். லைசல் பிர்ரபிஹன் தத்துல் யூதமின் துஹூரிஹா. நீங்க நன்மை இந்த மாதிரி லாபம் வந்துருச்சா நம்ம பின்னாடி போறதுதான் பின்வாசல் வழியா வர்றதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படிப்பட்ட நல்ல விஷயம் என்பது இந்த மாதிரி பின்வாசல் வழியா வர்றதுலாம் நல்ல விஷயம் அல்ல. வலாக்கின்னல் பிர்ர மனித்தகா. நல்ல விஷயம் என்பது யார் தங்களுடைய காரியங்கள்ல அல்லாஹ்வை அஞ்சி செயல்படுகின்றார்களோ அதுதான் நல்ல விஷயம் அப்படின்றது அல்லாஹ் தஆலா அன்றைய காலத்தில் நடந்த அந்த காரியத்தை கண்டிக்கும் விதமாக வசனம் இறக்கியதோடு மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பறவைகளை வைத்து உங்களுடைய காரியத்தை முடிவு செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய கண்டித்தார்கள். கண்டித்தது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழலில் எல்லாம் இது போன்ற விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் பார்க்கப்படுமோ அதை தன் வாழ்க்கை வழியாக உடைத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலகட்டத்தில் சஃபர் மாதமும் ஷவ்வால் மாதமும் ஒரு சகுனமான மாதமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த மாதத்துல எந்த ஒரு நற்காரியமும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கம் ஆரம்ப கால அரபுகள்கிட்ட இருந்துச்சு. திருமணம் முடிக்க மாட்டாங்க சஃபருடைய மாதத்துல. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் சில நபர்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது, சஃபர் மாதத்துல திருமணம் முடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் சஃபரனுடைய மாசத்திலையும் ஷவ்வாலினுடைய மாசத்திலையும் அரபுகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா திருமணம் முடிக்க மாட்டாங்க. அந்த மாதங்கள்ல திருமணம் முடிக்கிறத ஒரு தற்குணமாக என்ன செய்வாங்கன்னா, அதாவது சகுனம் பார்த்து இதெல்லாம் செய்யறது நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு
எண்ணம் அரபுகள்கிட்ட இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எண்ணத்தை எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னா, வெறும் சொல்லால் மட்டுமல்ல, என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மகள் சொர்க்கத்து தலைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சஃபர் மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அடுத்து ஷவ்வால் மாதத்துல அந்த மக்கள் சகுனம் பார்த்ததுனால என்ன செய்யறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, மக்கள் எல்லோரும் அன்றைய காலத்துல இன்னைக்கு ஷவ்வால் மாதத்தை திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதமாக மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த காலத்துல அந்த மாதத்துல திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் அதிகமான பிரச்சனைகள் வரும் அந்த மக்கள் சகுனம் பார்த்தார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் செய்தது, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது அந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான். என்னையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மகிழ்ச்சியான தம்பதிகள் இந்த ஊரில் வேறு யாரும் உண்டா அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கின்ற ஹதீஸும் நமக்கு இருக்கின்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இந்த பழக்கம் மக்கள்கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி சொல்லால் மட்டுமல்ல செயலால், அதுவும் தம் குடும்பத்தினருடைய செயலால் இது போன்ற செயல்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டியவை, சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டப்பட வேண்டியவை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் செயலாலும் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றால், நாம நம்ம வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்ல எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோம் அப்படின்றத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கைபர் யுத்தம் நடைபெற்றது சஃபரினுடைய மாதத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் ஆரம்பமானது எப்பன்னு சொன்னா சஃபரினுடைய மாதத்துல தான். எல்லா திட்டமும் தீட்டப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் தொடங்கியது சஃபரினுடைய மாதத்துல. யமன் தேசத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பனு கௌலான் அப்படின்ற கோத்திரத்தார்கள், ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினர்கள், இஸ்லாத்திற்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதிரியாக இருந்தவர்கள், யமன் தேசத்து மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சஃபரினுடைய மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தை பின்பற்றி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக வரலாறுகளை பதிவு செய்யப்படும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, நம்முடைய செயல்களை கலாக்கதின் மீது நம்பிக்கை வைக்காம நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கின்றோம். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் 2 நகைச்சுவையான விஷயங்களை பதிவு செய்வாங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு லதாயிஃபுல் மஆரிஃப் அப்படின்ற புத்தகம், அந்த கிதாபில் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, ஒரு நபர் அவன் தன்னுடைய வீட்டு ஜன்னலை திறக்கிறான். காலையில் ஜன்னலை திறக்கும் பொழுது வெளியே ஒரு குருடன் நிற்கிறான். அந்த குருடனை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே இருக்கு இந்த ஆள் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னான். சரி, இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே இவன் முகத்தில் முடிச்சிட்டமே, இதுக்கடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, வேகமாக ஜன்னலை சாத்துறான். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபில் இதை பதிவு செய்றாங்க. அவன் பார்த்து வச்ச காலங்காட்டால் ஒரு குருட முகத்தில் முடிச்சிட்டோம், வேகமாக ஜன்னலை சாத்தின உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த ஜன்னல் வேகமாக அடிச்சு அவனுடைய விரல் துண்டாயிருச்சு. இரும்பு ஜன்னல் அடிச்சு விரல் துண்டாயிருச்சு. உடனே அந்த குருடன் சொன்னான், என்னை பார்ப்பதிலிருந்து நீ தடுத்துக் கொள்வதற்காக, என்னைய பார்த்துட்டு அப்படின்னு நினைக்கிற, அதை தடுத்துக் கொள்வதற்காக என்ன செய்யற, வேகமா நீ ஒரு ஜன்னலை அடைக்கிற, எந்த காரியத்தின் மூலமாக என்னை பார்க்க கூடாது என்று நீ ஆசைப்பட்டாயோ அந்த காரியத்தின் மூலமாகவே அல்லாஹ் தஆலா அவனுக்கு தண்டனையை கொடுத்து விட்டான் அப்படின்னு அந்த குருடன் சொன்னதாக இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய கிதாபில் விஷயத்தை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி சில உலகளாவிய நடக்கக்கூடிய சில பறவைகளுடைய சத்தத்தை வச்சு அல்லது சில விஷயங்களை வச்சு இன்றும் சமணம் பார்க்கக்கூடிய பழக்கம் நம் குடும்பங்கள்ல நிறைய குடும்பங்கள்ல இருக்குது. இது நடந்துருச்சு, இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அதிகமான இஸ்லாமிய பெண்களை கொண்டிருக்கின்ற சமூகமாக சமூகம் மாறி வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா ஒரு புறம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் போய் இந்த மாதிரியான ஆட்களை சந்திச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என் குழந்தைக்கு தொடர்ந்து இப்படி வருது, என்னுடைய மனைவிக்கு தொடர்ந்து நோய் வருது, தொடர்ச்சியாக தலைவலியா இருக்குது, டாக்டர்கிட்ட போனா என்னன்னே தெரியல, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, அதனால எனக்கு யாராவது எது செஞ்சிருப்பாங்களோ டவுட்டா இருக்கு என்று இடைத்தரகர் மூலம் சந்தித்து பெருங்கொண்ட பொருளாதாரத்தை நம் சமுதாயத்தினர்கள் எழுந்து வருகின்றார்கள். எத்தனையோ நபர்களுடைய எதிர்காலத்தினுடைய பாதுகாப்பிற்கு செயல்படக்கூடிய நபர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்துல முழுக்க இது மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக நாம மாறணும்.
அல்லது குறைந்தபட்சம் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான பறவையினுடைய சத்தம் அல்லது விலங்குகள் நடமாடக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து நம்முடைய காரியத்தை கணிக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கான தீர்வுகளாக என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்துறோம். ஒரு விஷயம் நமக்கு சந்தேகமா இருக்குதா, நம்ம இந்த விஷயத்தை செய்ய போறோம், இந்த விஷயம் செய்யறது சரியா தவறா, இது செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்முடைய மூளையில சில விஷயங்கள் தோன்றும் பொழுது அதற்கு சில விஷயங்களை சில துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹும்ம லா கைர இல்லா கைர், யா அல்லாஹ் நீ நடத்தி தந்த சிறந்ததை தவிர வேறு எந்த விஷயமும் சிறந்ததாக இருக்க முடியாது. நமக்கு சந்தேகம் வரும் பொழுது அந்த காரியத்துல இந்த துவாவை ஓதிட்டு அந்த காரியத்தை நாம தோணும். அல்லாஹும்ம லா கைர இல்லா கைர், யா அல்லாஹ் நீ நல்லதாக கொடுத்த விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் நல்லது கிடையாது. வலா தயிர இல்லா தயிர, எங்களுடைய வாழ்க்கையில சகுனம் என்பதே கிடையாது, எல்லா காரியங்களும் நீ நடத்தக்கூடிய காரியம் ரப்பே அப்படின்ற வார்த்தை. வலா இலாஹ கைருக்கு, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த துவாவை ஓதிவிட்டு உங்களுடைய காரியத்தில் இறங்குங்கள் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்மள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க. பொதுவாக உறவினர் அப்படின்ற அடிப்படையில், நண்பர் அப்படின்ற அடிப்படையில் சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்மள்ட்ட உறவினராக அல்லது சொந்தக்காரராக நம்மளிடம் ஆலோசனை கேட்கணும். என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, எனக்கு வீட்டில் இப்படி நோயாக இருக்குது, என்னுடைய மனைவிக்கு இப்படி பிரச்சனை, என்னுடைய கணவருக்கு இப்படி பிரச்சனை, என்னுடைய மகனுக்கு மகளுக்கு என்னுடைய சகோதரனுக்கு இப்படின்னு பிரச்சனை நம்மள்கிட்ட வரும் பொழுது நாம் எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. உடனே நாம் என்ன செய்வோம், அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி நீ எனக்கு இப்படி நடந்துகிட்டல அதனால தான் உன் வாழ்க்கையில் இப்படி ஆகுது, நீ எனக்கு இப்படி செஞ்ச அதனால தான் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது அப்படின்ற வார்த்தைகளை சொல்லாமல் அவர்களுடைய கவனத்தை அல்லாஹ்வினுடைய கலாகத்தின் பக்கம் திசை திருப்பும் விதமாக நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் அல்லது நாம் உறவினர் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரணங்களாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் முழுக்க அல்லாஹ்வினுடைய கலாகத்தின் பக்கம் கவனத்தை திசை திருப்பக்கூடிய சமூகமாக நம் சமூகம் மாறி வர வேண்டும். ஏன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமிதில ஒரு ஹதீஸ் இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பொதுவாக மனிதனுடைய எண்ணத்துல இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். இப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்ற எண்ணங்கள் மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றும். நாங்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்ப அதை எப்படி வென்றெடுப்பது அப்படின்ற காரணத்தையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்ல சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய தவக்குலின் மீது உண்டான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையின் மூலமாக அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கின்ற அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமாக இந்த மாதிரியான காரியங்களையும் நீங்கள் தடம் புரண்டு விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு உறுதியாக ஆடமூட்டும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாம 70,000 நபர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னாங்க. எந்தவித கேள்வி கணக்கும் கிடையாது. நம்ம யோசிக்கலாம் எந்தவித கேள்வி கணக்கு எப்படி அப்படின்னு. ஆனா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க. சஹாபாக்களை பார்த்து உங்கள ஒரு 70,000 பேர் என்ன செய்ய போறீங்க, எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து கேட்டால் அவர்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு இருந்திருப்பார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம எப்படி யார சொல்லலாம் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஹதீஸினுடைய சாராம்சத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சில இபாதத்துகளை அடையாளம் காட்டியிருக்கலாம், சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டியிருக்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அடையாளம் காட்டியது ஹுமுல்லதீன யதவக்கலூன அலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருப்பார்கள். அந்த 70,000 பேரும் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகணும்னா அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய குணம் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை சரியான முறையில் இருக்க வேண்டும். வலா யஸ்தருன வலா யததையருன, உலக காரியங்கள்ல ஒருபொழுதும் கவனம் செலுத்த மாட்டாங்க. என் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்ததுனால தான் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடக்குது என்று நடக்கக்கூடிய காரியங்களை உலக விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் முழுக்க அல்லாஹ்வின் மீது கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்து தங்களுடைய காரியங்களில்
அல்லாஹ்வை முழுமையாக நம்பக்கூடிய மக்கள் நாளைக்கு 70,000 பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப நாம அந்த 70,000 பேர்ல ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே தருணத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்கள்ல முழுக்க முழுக்க இறைவனின் மீதும் அவன் விதித்த கலாகதிர் என்று சொல்லக்கூடிய அவன் நம் மீது விதித்த விதியின் மீதும் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நாம சில காரியங்களுக்காக வெளியே போகும் பொழுது அல்ல சில காரியங்களை கையில் எடுக்கும் பொழுது அந்தந்த நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த துஆக்களை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த துஆக்களை ஓதிட்டு நாம செயல்படணும். உதாரணத்துக்கு வீட்டிலிருந்து ஏதாச்சும் ஒரு காரியத்திற்காக நாம் வெளியே கிளம்பும் பொழுது வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓத சொல்லிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்ற அந்த மாதிரியான துஆக்களை நாம் ஓதிவிட்டு செல்லுகின்ற பொழுது அந்த காரியத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் முழுக்க முழுக்க நம்முடைய காரியங்களில் வெற்றியையும் அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கையும் வைத்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.